என் பெயர் பிரவீன் ராஜா. சுருக்கமாக ராஜா ன கூப்பிடுவாங்க. என் வயசு 20. நான் தற்போது சென்னையில் ஓர் ஆர்ட்ஸ் காலேஜில் ஐ.டி. 3ஆம் வருடம் படித்திட்டிருக்கேன். என்னை பற்றி மேலும் சொல்ல வேண்டுமென்றால் அப்பா பெயர் ரங்கராஜ். ஒரு கம்பெனியில் மானேஜராக இருக்கிறார். வயசு 40. அம்மா பெயர் காந்திமதி. அவங்க வீட்டில்தான் இருக்காங்க. எல்லாரையும் போல நானும் கொஞ்சம் நன்றாகவே படிப்பேன். விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வமதிகம். எனக்கு கூட பிறந்தவர்கள் என யாரும் கிடையாது. நான் படிக்கும் போது ஒரு முறை எங்களுக்கு காலேஜில் ஸ்பெஷல் வகுப்புகள் வைப்பதாக சொல்லி ஒரு சனிக்கிழமை வரச் சொன்னார்கள். ஆனா நானும் என் மற்றொரு நண்பனும் எப்படியாவது அன்று புதியதாக வெளி வந்த தமிழ் படத்தை பார்க்கலாமென திட்டம் போட்டு அன்று சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு அவன் வீட்டில் கூடினோம். அவன் அப்பாவும் அம்மாவும் 8 மணிக்கே வேலைக்கு போயிட நாங்க அவன் வீட்டில் டிவி பார்க்கலாமென ஆவலாக இருக்க 9 மணி என்கையில் பவர் கட்டாயிட்டது. நாங்க வெறுப்படைய என் நண்பன் பக்கத்து வீட்டில் விசாரித்தான். அவங்க இன்று ஷட் டவுன் என்றிட எல்லாரும் வயித்தெரிச்சலில் இருந்தோம். பின் வெறுப்பாக நானும் என் நண்பனும் வகுப்புக்கு போகலாமென முடிவெடுத்து கிளம்பினோம். ஆனா வகுப்பில் எங்க ஆசிரியை 11 மணிக்குதான் வருவாங்க. எங்க அனைவரும் வெளியில் விளையாடிட்டிருந்தார்கள். நாங்க சுற்ற எங்க காலேஜில் இருக்கும் தென்னை மரத்தில் தேங்காய் இருந்தது. நாங்க சாப்பிடலாமென என் நண்பன் என்னை மரம் ஏற சொன்னான். நானும் அவன் பேச்சை கேட்டு கஷ்டப்பட்டு மரமேறினேன். நான் தேங்கா பிடுங்கிட்டிருக்கும் போது என் சக மாணவன் கீழிருக்கும் என் நண்பனிடம் டீச்சர் வந்துட்டாங்க என்க அவன் என்னை இறங்க சொல்லிட்டு ஓடிவிட்டான். நான் மெல்ல இறங்கலாமென்க எங்களுக்கு பாடமெடுக்கும் ஆசிரியை அந்த வழியே நடந்து வந்தாள். அவங்களுக்கு 32 வயதிருக்கும். ரொம்ப அழகாயிருப்பாள். நான் மரத்தில் இருந்து பார்த்த போது அவங்க வயலில் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. சரி என்று நான் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வகுப்பு வந்து சேர அந்த ஆசிரியைதான் பாடம் எடுத்திட்டிருந்தாங்க. நான் வந்ததும் உள்ளே வரச் சொன்னாங்க. நானும் உள்ளே சென்று படிக்க ஆரம்பித்தேன். அன்றையில் இருந்து என்னால் தோட்ட வேலை செய்து மறக்கவில்லை. மற்றபடி நான் தோட்ட வேலை செய்தது இல்ல. இப்படியே நாட்கள் சென்றன. நான் 2ஆம் வருடம் சென்றேன். நாங்க குடியிருப்பது ஒரு அபார்ட்மெண்டில். எங்க அபார்ட்மெண்டுக்கு எதிரே இருக்கும் அபார்ட்மெண்ட் காலியாகத்தான் இருந்தது. எனக்கு தெரிந்த அந்த இடத்திற்கு 4 வருடமா யாரும் குடி வந்ததா தெரியலை. அந்த 2ஆம் வருடத்தில் யாரோ குடி வந்திருப்பதாக அம்மா சொல்ல நானும் யாராக இருக்குமென பார்க்கலாம்னு எங்க வீட்டின் வாசலில் நின்று பார்த்தேன். ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருஆள் அந்த வீட்டினுள்ளிருந்து வெளியே என்னை கடந்து சென்றான். அன்று சனிக்கிழமை என்பதால் நான் காலேஜ் போகாமல் வீட்டில்தான் இருந்தேன். பின் நான் வந்திட என்றும் சென்று டிவி பார்த்திட்டிருக்க எனம்மா பெயரை சொல்லி யாரோ அழைக்கும் சத்தம் கேட்க நான் அந்த வீட்டிற்கு குடி வந்த பெண்ணாகத்தான் இருக்குமென வெளி வர எழுந்தேன். அந்த குரல் பழக்கப்பட்ட குரலாக தோண நான் ரொம்பவும் வேகமாக என் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தேன். அங்கே என்ன ஆச்சரியம்! அங்கே நின்றிருந்த எனக்கு காலேஜில் பாடமெடுத்த அதே டீச்சர். அவங்க என்னை கண்டதும் அடையாளம் கண்டுட்டாங்க. நானும் அவங்களிடம் டீச்சர், நீங்க ராஜா தானே? நீ இதுவுங்க வீட்டா? நாங்க எங்களின் வீட்டை வித்துட்டு இந்த பிளாட்டை வாங்கிருக்கோம்டா. உங்க அம்மாவிடம் ஏற்கனவே அறிமுகமாயிட்டேன். அவங்க உன்னை பற்றி சொல்லவேயில்லையே என்க என் அம்மா சமையலறையிலிருந்து வந்தாங்க. அவங்க இல்லடா அதெல்லாம் சொல்ல நேரம் கிடைக்கலை. இவங்க உன் டீச்சரா? ஆமாம்மா, எனக்கு காலேஜில் பாடமெடுத்தவங்க. எங்க டீச்சர் என் படிப்பை பற்றியெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க ஷாப்பிங் போவதாக சொல்லிட்டு போனாங்க. அவங்க போயிட அம்மா சமையலறை போயிட நான் என் ரூம் போய் யோசிச்சு கொண்டு இருந்தேன். அவங்க பெயர் குணவதி. பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்களால்தான் நான் அக்கவுண்ட்ஸ் தேர்ச்சியே பெற்றேன். அவங்களை பற்றி மேலும் சொல்ல வேணும்னா நல்ல டீச்சர். மதியம் தான் எழுந்தேன். முகம் கழுவ அம்மா சாப்பாடு ரெடியா வச்சிருந்தாங்க. சாப்பிட்டிட்டு கதவை திறக்க எதிர் கதவு திறந்திருக்கிற மாதிரி இருந்தது. தைரியமாக உள் நுழைந்து குணவதி டீச்சர் என கூப்பிட அவங்க சமையலறையிலிருந்து வந்தாங்க. சோபாவில் உட்கார சொன்னாங்க. நான் உட்கார அவங்க என் எதிரில் அமர்ந்து என் படிப்பு மதிப்பெண்கள் நண்பர்கள் பற்றியெல்லாம் விசாரிச்சாங்க. நானும் அவங்க கேட்பதற்கெல்லாம்
பதிலளிச்சிட்டு அவங்களிடம் விசாரிச்சேன். அவங்க இன்னமும் அதே காலேஜில் இருப்பதாகவும் எங்க செட்டுக்கப்புறம் அவங்க காலேஜ் மதிப்பெண்கள் கொஞ்சம் குறைவதாகவும் பசங்க படிப்பில் ஆர்வமில்லாம இருப்பதாகவும் அது மட்டுமின்றி அவங்க கணவர் பற்றியும் சொன்னாங்க. அவர் பெயர் ஜெயராம். வயசு 42 இக்குமேல். அவர் ஓர் கம்பெனியில் நல்ல வேலையில் இருப்பதாகவும் காலை 8 மணிக்கு கிளம்பினால் இரவு 8 மணிதான் வருவார் எனவும் சொன்னாங்க. அது மட்டுமின்றி அவருக்கு ஒரு பையன். அவனை கல்யாணம் செய்வித்து தனி குடித்தனம் அனுப்பிட்டதாகவும் அவன் கல்யாண சீர்வரிசையாக வந்த பாதி பணத்தை போட்டு இந்த பிளாட் வாங்கியதாகவும் சொன்னாங்க. பின் அவங்க சமையலறை போயிட நான் அவங்க பின்னாடியே சென்று அவங்களிடம் பேசிட்டிருந்தேன். உடனே அவங்களிடம் சொல்லிட்டு வேகமா என் வீடு வந்துட்டேன். பின் அந்த நாள் அப்படியே போக அடுத்த நாள் ஞாயிறு அவங்க கணவரிடம் என்னை அறிமுகப்படுத்தி வைக்க நானும் அவரிடம் நன்றாக பேசினேன். அவரும் படிப்பின் அருமை, அதனால் கிடைக்கும் வேலைகள் பற்றியெல்லாம் மொக்கை போட நான் கேட்டுட்டே இருந்தேன். பின் சொல்லிட்டு கிளம்ப எங்க வீட்டி சென்று தூங்கிட்டேன். அன்றும் நாள் அப்படியே கழிந்தது. இப்படியே நாட்கள் நகர நான் அவங்க குடும்பத்தில் நண்பன் போல பேச ஆரம்பிக்க அவங்களும் என்னிடம் நன்றாக பேசினாங்க. இப்படியே நாட்கள் நகர ஒரு நாள் குணவதி டீச்சருக்கு உடம்பு சரியில்லாமல் போக அவங்க கணவர் ஆபீஸ் போயிட்டார். எங்க அம்மாதான் கவனிச்சிட்டாங்க. நான் தான் அவங்களை ஆஸ்பத்திரி கூட்டி போய் நன்றாக பார்த்துக்க அவங்களும் தேறினாங்க. முற்றுப்புள்ளி. எங்க வீட்டில் சாப்பாடி ஆகலேன்னா குணவதி டீச்சர் அவங்க வீட்டில் சாப்பிட சொல்வாங்க. இப்படியே போக என் 3ஆம் செமஸ்டர் முடிந்தது. நான் நல்ல விதமாகவே எழுதியிருந்தேன். 10 நாட்கள் லீவு அறிவிக்க நான் முதல் 5 நாட்கள் சொந்தக்காரங்க வீட்டிற்கு சென்றுட்டு என் வீடு வந்தேன். ஒரு சனிக்கிழமை வீட்டில் ரொம்ப போரடிக்க குணவதி டீச்சர் வீட்டிற்கு போகலாமென்க அவங்க ஷாப்பிங் போயிட்டாங்க. ரொம்பவும் போரடிக்க நண்பர்கள் வீட்டிற்கு சென்றேன். எவனும் வீட்டில் இல்லாததால் வெறுப்படைந்து என் வீட்டிற்கே வந்து டிவி பார்த்து மணியை கடத்தினேன். பின் அப்படியே மதிய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். வெளியில் அழைந்ததால் நன்றாக தூக்கம் வர மாலை 6 மணிக்குதான் எழுந்தேன். பின் முகம் கழுவிட்டு குணவதி டீச்சர் வீட்டிற்கு போகலாமென அவங்க வீட்டினுள் நுழைந்தேன். ஹால் லைட்டை போட்டு விட்டுட்டு அவங்களை கூப்பிட எந்த சத்தமும் இல்லை. அப்படியே சமையலறை சென்று பார்க்க அங்கேயும் காணோம். அங்க அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. நான் தோட்ட வேலை செய்யலாம் என்று நினைத்தேன். உடனே எங்கம்மா என்னை கூப்பிடும் சத்தம் கேட்டது. நான் எங்க வீட்டினுள் நுழைய அவங்க சமையலறையில் இருந்தாங்க. அவங்க கிட்டே போக அவங்க கடைக்கு போக சொன்னாங்க. சரியான கடுப்பில் ஏதும் பேசாமல் காசு வாங்கிட்டு கடைக்கு போனேன். கடையிலிருந்து வந்து பொருட்களை கொடுத்திட்டு மீண்டும் குணவதி டீச்சர் வீட்டினுள் நுழைய அவங்க சமையலறையில் சமைக்கும் சத்தம் கேட்க நான் சமையலறை நுழைந்தேன். அவங்க என்னிடம் ஊருக்கு போயிருந்ததை பற்றியெல்லாம் விசாரிக்க நானும் பதிலளித்தேன். அவங்க அப்போ இயல்பாதான் பேசினாங்க. நானும் பேசி விட்டு வீடு வந்துட்டேன். பின் அவங்க வீட்டிற்கு போகலை. அடுத்த நாள் ஞாயிறு விளையாட சென்றுட்டு மதியம்தான் வீடு வந்தேன். வந்ததும் சாப்பிட்டிட்டு தூங்கிட்டேன். எழுந்திருக்கையில் மணி 4 ஆகியிருந்தது. எழுந்து முகம் கழுவி வர அம்மா குணவதி டீச்சர் பார்க்க கூப்பிட்டதா சொன்னாங்க. நானும் அவங்க வீட்டினுள் நுழைந்தேன். உள்ளே நுழைந்ததும் குணவதி டீச்சர் ஹால்லையே டிவி பார்த்திட்டிருந்தாங்க. அவங்களிடம் சென்று ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டுட்டே அவங்க எதிர் சோபாவில் அமர்ந்தேன். இன்னிக்கு தோட்ட வேலை செய்யலாம் என்று தோட்ட வேலை செய்தோம். நானும் குணவதி டீச்சரும் வெளியே வர என் பெற்றோர் அப்படியே டிவி பார்த்திட்டிருந்தாங்க. என் ரூம் வந்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் அவங்க வேலைக்கு போயிட ரொம்பவும் போரடித்தது. காலையிலிருந்து டிவி பார்த்தே நேரத்தை கடத்தினேன். மதிய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நன்றாக தூக்கம் போட்டேன். எழுந்திருக்க மணி 4 ஆக முகம் கழுவிட்டு குணவதி டீச்சர் வீட்டிற்கு சென்று பார்க்கலாமென்க வீடு திறந்திருந்தது. சந்தோஷத்தில் உள் நுழைய அங்கே குணவதி டீச்சரின் கணவர் ஏதோ துணிமணிகளை அடுக்கிட்டிருந்தார். நான் சென்று அவரிடம் ஏன் நேரத்தில் வந்திருக்கீங்க என கேட்க அவர் தனக்கு கம்பெனி சம்பந்தமாக 2 நாட்கள் டூர் அனுப்புவதாக சொன்னார். அதற்குதான் தான் தயாராவதாக சொன்னார். எங்க வீட்டிற்கு சென்றேன். நான் சந்தோஷத்தில் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தேன்.
எங்க வீட்டு டெலிபோன் மணி அடிக்க எங்கம்மா எடுத்து பேசினாங்க. நான் டிவி பார்த்துட்டு இருக்க திடீரென அம்மாவின் கண்கள் கலங்கிட்டே கொஞ்சம் ஆவேசமாக பேசினாங்க. அவங்க போனை வச்சதும் என்னவென கேட்க அவங்க எங்க தாத்தாவிற்கு விபத்து ஏற்பட்டதாம். தான் சீக்கிரம் செல்லலாம் என என்னை புறப்பட சொன்னாங்க. எனக்கு தலையிலேயே கல் விழுந்தாப்பி இருக்க அம்மா அப்பாவுக்கு போன் பண்ண சொன்னாங்க. அப்போதான் மனதில் ஒரு ஐடியா தோன்றியது. எங்க அப்பா நம்பருக்கு பதிலா வேறொரு நம்பரை டயல் பண்ணி நாட்ரீச்சபிள் என அம்மாவிடம் சொல்ல அவங்க என்ன செய்வதென முழிச்சாங்க. நான் உடனே அவங்களிடம் நான் இருந்த அப்பாவை கூட்டி வருவதாக சொன்னேன். அவங்களும் சரியென்றுட்டு கிளம்பினாங்க. அம்மாவுக்கு பணம் எடுத்து தந்திட்டு அவங்களை வெளியே வர குணவதியின் கணவரும் வந்தார். அவரிடம் அங்கிள் டீச்சர் என இழுக்க அவர் நேரே ரயில்வே ஸ்டேஷன் வந்திடறேன்னா என்றார். எனக்கு ஒரே குழப்பமா இருக்க நான் அப்படியே நின்றேன். அந்த அங்கிள் அப்படியே அம்மாவை பஸ் ஸ்டாண்டில் டிராப் பண்ணிடறதா சொல்ல அம்மா என்னிடம் சொல்லிட்டு பைக்கில் கிளம்பினாங்க. எனக்கு மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருக்க அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தேன். மணி 7 ஆக அப்பா வந்தார். நான் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சுட்டு படுத்திருந்தேன். அப்பாவிடம் விஷயத்தை சொல்ல அவர் என் நிலை பார்த்துட்டு என்னை ஆஸ்பத்திரியில் காட்டிட்டு கூட்டி போவதாக சொன்னார். நான் மறுக்க அவர் கேட்பதாக இல்லை. என்னை டிரஸ் மாட்ட வெச்சு கிளப்பிட்டார். என் நாடகம் அவரிடம் பழிக்காதென எனக்கு தெரியும். நான் வீட்டை விட்டு வெளியே வர அப்பா வீட்டினுள் பைக் சாவி எடுக்க சென்றார். குணவதி டீச்சர் எதிரில் வர அவங்களிடம் 15 நொடியில் எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். அதான் ஆஸ்பத்திரி என இழுத்தார். உடனே டீச்சர் அவன விடுங்க, நான் ஆஸ்பத்திரி கூட்டி போறேன். உடம்பு சரியாயிடுச்சுனா நாளை அனுப்பி வைக்கிறேன் என்றால். உங்களுக்கு எதற்கு சிரமம் என்றார். உடனே குணவதி டீச்சர் அதில்லிங்க எங்கப்பா புரிந்து கொண்டு என்னையும் டீச்சரையும் பக்கத்து ஆஸ்பத்திரி ஒன்றில் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்ட் போனார். நாங்க கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரிக்குள் சும்மா சுத்தினோம். பின் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்பாவுக்கு போன் பண்ண அவர் பஸ்ஸில் இருப்பதா சொன்னார். அங்கிருந்து வீடு வந்தோம். வரும் வழியில் சாப்பாடு வாங்கிட்டு வீடு வந்தோம். சரி என்று தோட்ட வேலை செய்தோம். நான் ஊருக்கு செல்லவே இல்லை.